இந்த இடம் கொளத்தூர் தான். தமிழிலே உலகத்தின் மூத்த மொழி தமிழ். எத்தனையோ மொழிகள் தோன்றி அழிந்துள்ளன. ஆனால் இன்றளவும் தமிழ் அழியாமல் அது வாழ்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த சங்க இலக்கியங்கள் தான். அதில் பல நூல்கள் அழிந்துவிட்டன, சில நூல்கள் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக திருக்குறள். அது ஓலைச்சுவடியில் இருந்து தற்பொழுது புத்தக வடிவில் குறைந்த செலவில் அவர்கள் விற்கிறார்கள். 50 ரூபாய்க்கும் இருக்கிறது, 500 ரூபாய்க்கும் இருக்கிறது. அது விளக்கத்தை பொறுத்து தான் அது அமைகிறது. அந்த வகையிலே மெய்ப்பொருள் என்பதைத்தான் நான் சொல்லப் போகிறேன். நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே பொருள்களால் ஆனது தான். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. அருளிலார்க்கு அவ்வுலகம் என்பது ஏது? அந்த ஒரு கேள்வி இருக்கிறது. அது எந்த உலகம்? நாம் வாழக்கூடிய இடம் பூமி. அப்போ பூமிக்கு அப்பால் என்ன உலகம் இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியே. வேறு எந்த உலகம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலே எதிலுமே நமக்கு தெரிந்தவரை எந்த உயிரினங்களும் இல்லை. ஆனால் சொல்வது பொதுவாக அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அவர் அவ்வுலகம் என்பது சொல்வது அந்த சொர்க்கம், நரகம், பூலோகத்தில் அப்பாற்பட்டு இருப்பது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. முதலில் அதை இல்லை என்று சொல்லிவிடலாம். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அது உண்மைதான். பொருள்கள் தான், இந்த உலகமே பொருள்களால் ஆனது தான். அதன் அடிப்படையான விஷயங்கள் இந்த அணுக்கள் தான். எல்லாவற்றிலுமே அணுக்கள் இருக்கிறது. திரும்பி திரும்பி நான் சொல்லும் பொழுது அந்த அணுக்களை குறிப்பிடாமல் என்னால் எதையுமே எழுத முடியாது. ஏனென்றால் நான் அறிவியல் படித்ததனால், வேதியியல் படித்ததனால் தான். எல்லா பொருளுமே அறிவியலால் தான் இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் அணுக்கள். இந்த மரத்தை எடுத்துக்கொண்டால் அது உள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் அதுக்கான ஒரு தனிமையானது. மனித உடலிலும் அது போல அணுக்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலுமே அணுக்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பொருளை பார்க்கிறோம், அதை பகுத்து ஆராய்ந்தால் அங்கே நமக்கு அதனுடைய இப்பொழுதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வந்துவிட்டது, தொலைநோக்கி. அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னென்ன இருக்கிறது, அது எப்படியெல்லாம் நிறம் மாறுகிறது, எப்படி நோய் வருகிறது, கிருமிகள் எப்படி வருகிறது, புழுக்கள் எப்படி வருகிறது என்றெல்லாம். உதாரணமாக கொய்யா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது காயாக இருக்கும் பொழுது அதில் புழு போகாது, அவ்வளோ கடினமாக இருக்கும். ஆனால் பழுக்க 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 ஏதோ ஈயோ ஏதோ ஒரு புழு உள்ளே போய்விடும். அது இயற்கைத்தான், இயற்கையாகவே அப்படி நடந்து விடுகிறது. பல பழங்களில் அப்படி. சில பழங்கள் நாளாக நாளாக இந்த அழுகி போய்விடும். அதில் உள்ளே ஏதோ கோளாறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த மெய்ப்பொருள் அறிவது எப்படி? மெய்ப்பொருள் என்பது நமக்குள்ளே இருக்கிறதா அல்லது வெளியில் இருக்கிறதா, புறத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. புறத்தில் இல்லை. புறத்தில் நாம் பார்ப்பது எல்லாமே அகப்பொருள் அல்ல, புறப்பொருள்கள் தான். அகத்திலே இருப்பது தான் அந்த அகப்பொருள். அது 5 புலன்களால் ஆனது. மெய்வாய் கண்மூக்கு காது, இவைகள்தான். அதுதான் ஆன்மா, அதுதான் அறிவு. இதை அறிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு என்ன என்றால் நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்பது திருக்குறள் சொல்கிறது. ஒரு மன்னவன் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும், ஒரு தனி மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், ஒரு மனைவியை அல்லது கணவனை அவன் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும். நல்ல இல்லறம் என்பதே நல்லறம் என்கிறார்கள்.
அந்த வகையிலே திருக்குறள் எல்லாவற்றையும் தந்துவிட்டது. அதற்கு அப்பால் எதுவுமே இல்லை. அப்படி என்றால் அந்த அகப்பொருள் என்பதுதான் ஞானம். கௌதம புத்தர் ஞானம் அடைந்தார், மகாவீரர் ஞானம் அடைந்தார். இந்து மதத்தில் ஞானம் அடைந்தவர்கள், இந்து மதத்தில் குறிப்பிடுபவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் எல்லாம் கற்பனை கடவுள்கள் தான், மனிதன் தான் இருக்க முடியும். அதிலும் சிலர்கள் இந்த திருமூலர், சிவவாக்கியர், வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் ஆராய்ந்து சொல்லியுள்ளார்கள். அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் கடவுள் பற்றி சொல்ல மாட்டார்கள். அருட்பெருஞ்சோதி என்று சொல்லிவிடுவார். அவர் ஜோதி என்பது தனக்குள் இருப்பது. இந்த பிரபஞ்சத்திலும் ஜோதியாக இருப்பது பல சூரியன்கள் தான், கதிரவன் தான். நமக்குள்ளேயும் அந்த ஜீவன் பிரகாசிக்கிறது. யாருக்கெல்லாம் ஞானம் அடைகிறார்களோ, இதை அறிந்து கொண்டவர்களோ அவர்கள் ஞானம் பெற்றவர்கள் தான். அந்த ஞானத்தை எப்படி அவர்கள் செயல்முறைக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதை பொறுத்தே அது அமைகிறது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்பது திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒவ்வொரு செய்கையிலும் ஒரு மெய்ப்பொருள் உண்டு. அதை ஆராய்ந்து கொடி, அதைப்படி நாம் நடந்தால் நமது வாழ்க்கை நல்லறம் இல்லறமாக இருக்கும். அதுதான் கருத்து. அதை விட்டு வேறு எதையோ சுற்றி வந்து இது அது என்று மக்களை குழப்புவது தேவையற்ற விஷயம். ஏனென்றால் திருக்குறளை பற்றி பலர் உரை எழுதியுள்ளார்கள். அதில் பல உரைகள் தவறாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் எழுதுகிறார்கள். அது முக்கியமான உரைகள் இருக்கிறது. கலைஞர் கூட குறளோவியம் என்று எழுதியுள்ளார். மு. வரதராசன் அவர்களால் எழுதியுள்ளார்கள். பலர் எழுதியுள்ளனர். அவர்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்வார்கள். உள்ளதை உள்ளபடியே சொல்வார்கள். அதில் அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும். ஆனால் புனைந்து சொல்ல மாட்டார்கள். இப்படித்தான் பல நூல்கள் அப்படித்தான் இருக்கிறது எல்லாவற்றிலுமே. அதனால்தான் இந்த மதங்களையும் அவர்கள் எழுதி வைத்த நூல்களையும் நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எல்லாத்திலுமே பொய் இருக்கிறது. இன்று வந்துவிட்டது, அனைத்துமே வந்துவிட்டது. லைஸ் இன் குரான், லைஸ் இன் பைபிள், லைஸ் இன் ஏதாவது லைஸ் என்றால் பொய், இன் ஹிந்துயிசம் என்று எல்லாவற்றிலுமே இருக்கிறது. ஆனால் அதுபோல புத்த மதத்திலும் சமண மதத்திலும் லைஸ் இல்லை. கதைகள் எழுதுவார்கள், அதை விளக்குவதற்காக. அங்கே பொய்கள் இருக்காது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.